இந்த தேர்தல் முடிவுகள் ராமர் கோயில் மற்றும் பல்வேறு தரப்பினர்கள் மீதான ஒரு தனிப்பட்ட விமர்சனம், அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம், சித்தாந்த போர் என்றெல்லாம் முழக்கங்களுக்கிடையே இந்த நடைபெற்ற இந்த தேர்தலின் முடிவுகளை நீங்கள் இப்போது பார்க்கும்போது என்ன சார் நினைக்கிறீங்க? 2024 நாடாளுமன்ற தேர்தல் மற்றொரு தேர்தல் அல்ல. காரணம், 10 ஆண்டுகள் தொடர்ச்சியாக பாஜகவினுடைய ஆட்சி, திரு மோடி அவர்களுடைய ஆட்சி. அதில் முதல் 5 ஆண்டுகள் மிக மோசமாக இருந்ததென்றால், அடுத்த 5 ஆண்டுகள் மிக கொடூரமாக இருந்தது. கொடூரமாக இருந்தது என்று நான் ஏன் சொல்கிறேன் என்றால், அரசமைப்பு சட்டத்தினுடைய மாண்புகள் அனைத்தையும் சிதைக்கக்கூடிய வகையிலே தான் திரு மோடி அவர்களுடைய 2019 முதல் 2024 வரை உள்ள ஆட்சி இருந்தது. 2019 வெற்றி பெற்ற பிறகுதான் அவர் குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வந்தார். அந்த குடியுரிமை திருத்த சட்டம் அரசமைப்பு சட்டம் சொல்லக்கூடிய யாருக்கும் குடிமக்களுக்கு மத்தியிலே பாகுபாடு காட்டக்கூடாது என்பதற்கு முரணாக அமைந்தது. அதையொட்டி நாடு முழுவதும் மிகப்பெரிய எழுச்சி மிகுந்த போராட்டங்கள், தேசிய கொடியை தூக்கி பிடித்தும் அரசமைப்பு சட்டத்தை தூக்கி பிடித்தும் நடைபெற்றன. அதற்கு பிறகு கொரோனா, அது இயற்கையாக வந்தது, அது நாம் குறை சொல்ல முடியாது. ஆனால் அந்த கொரோனாவை கையாண்ட முறை, அதில் குறிப்பாக வட இந்திய தொழிலாளர்கள், பல்வேறு மாநிலங்களில் வேலை செஞ்சவங்க, இவர்களெல்லாம் தங்கள் வீடுகளுக்கு செல்வதற்கு எந்த வசதியும் செய்யாமல் அவர்கள் நடைபிணமாக நடந்த காட்சிகளை எல்லாம் பார்த்தோம். அந்த அளவுக்கு ஒரு நிர்வாக சீர்கேடை பார்க்கிறோம். அதே போல் இராணுவ தொடர்பாக இந்த அக்னிவேர் திட்டத்தை கொண்டு வந்தார்கள். இது இராணுவ வீரர்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை எழுப்பியது. அதை தாண்டி நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், மாநில உரிமைகளை நசுக்கக்கூடிய வகையில் தமிழ்நாடு அரசு சட்டமன்றத்தில் இயற்றிய நீட் உட்பட சட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்குவதற்கு மறுத்தது. பாஜக ஆளாத மாநிலங்களில் ஆளுநர்களை கொண்டு வந்து, RN ரவி போன்றவர்களை எல்லாம் இங்கே கொண்டு வந்து நிறுத்தி மாநில ஆட்சிக்கு, எதிர்க்கட்சிகளுடைய ஆட்சிக்கு தொந்தரவுகளை கொடுத்தது. இப்படியாக தொடர்ச்சியாக அரசமைப்பு சட்டத்தினுடைய மாண்புகளை எதிர்த்த மோடி அவர்கள் இந்த தேர்தலில் பேசினது இதுவரை இந்தியாவினுடைய பிரதமர்கள் யாரும் பேசாத, அல்லது இந்தியாவினுடைய எதிர்க்கட்சி தலைவர்கள் யாரும் பேசாத அளவுக்கு மிக மோசமாக, மக்களை பிளவுபடுத்தக்கூடிய வகையில் ஒரு நாளாந்தர மேடை பேச்சாளர் கூட பேசுவதற்கு கூசக்கூடிய வகையில் பேசினார். சிறுபான்மையினர்களை ஊடுருவல்காரர் என்று சொன்னார். காங்கிரஸை பற்றி விமர்சிக்கும் போது இந்துக்களுடைய சொத்துக்களை பிடுங்கி முஸ்லீம்களுக்கு கொடுத்து விடுவார்கள் என்று சொன்னார். இப்படியான பல்வேறு வெறுப்பு பேச்சுகளை கக்கினார். இதில் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி ஒரு ஹேண்டிகேப்போடு தான், ஒரு குறைபாடோடு தான் இந்த தேர்தலை சந்தித்தது. காரணம், காங்கிரஸ் கட்சியினுடைய வங்கி கணக்குகள் அனைத்தும் முடக்கப்பட்டன. ஸோ லெவல் பிளேயிங் ஃபீல்டுன்னு சொல்லுவாங்கள்ல, சமமான போட்டியிடக்கூடிய வாய்ப்பு இல்லை. அதையும் தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் சமீபத்தில் CSDS என்கின்ற நிறுவனம் நடத்திய ஒரு ஆய்வில் கடந்த 5 ஆண்டுகளில் தேர்தல் ஆணையத்தின் மீது சாதாரண மக்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை 51 விழுக்காட்டிலிருந்து 28 விழுக்காடாக சரிந்திருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஸோ ஒரு நடுநிலையான நடுவராக தேர்தல் ஆணையம் செயல்படவில்லைங்கிற ஒரு சூழல். இத்துணை இடர்பாடுகளுக்கு மத்தியிலையும் இன்றைக்கு இந்தியா கூட்டணி ஒரு அபாரமாக வென்றிருக்கின்றது என்று தான் நாம் சொல்ல வேண்டும். அதுவும் குறிப்பாக ஹிந்தி ஹார்ட்லேண்ட் என்று சொல்லக்கூடிய, ஹிந்தி மக்கள் பேசக்கூடிய பெரிய மாநிலங்கள், அது உத்தரப்பிரதேசமாக இருந்தாலும் சரி, ராஜஸ்தானாக இருந்தாலும் சரி, மராட்டியமாக இருந்தாலும் சரி, இங்கே எல்லாம் இந்தியா கூட்டணி அபாரமாக வெற்றி பெற்றிருக்கிறது.